ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம மைண்ட் கிராஃப்ட் கேம் ப்ளே வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எபிசோட் நம்பர் 1 தாங்க நம்ம ப்ளே பண்ண போகிறோம். மைண்ட் கிராஃப்ட்னால் ஒன்றும் இல்லைங்க, ஒரு கிரியேச்சர்ஸ் புறாமே அடைஞ்சிருக்க ஒரு வேர்ல்டு தாங்க. இங்கே நம்ம நிறைய மெட்டீரியல்ஸை புறாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சு நம்ம அதை வச்சு சர்வைவ் ஆகணும். இதில் பாஸஸை நம்ம டிஃபீட்டும் பண்ணணும். இதில் டோட்டலாக 3 பாஸஸ் இருக்குது. நம்ம எத்தனை பாஸஸ் ஃபினிஷ் பண்ண முடியுதோ அத்தனை பாஸஸை நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். சரி வாங்க கேம் ப்ளே வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த வியூவை நம்ம மாற்றணுங்க. வியூ ஃபஸ்ட்டு பர்சனையும் நம்ம வச்சுப்போம். வியூவில் வீடியோவுக்கு போகணும். அதுக்கடுத்து வியூவில் கேமராவை நம்ம ஃபஸ்ட் பர்சனாக மாற்றணும். ஓகே வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த வுட்டு பூராத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணணுங்க. இந்த வுட்டை வச்சு தாங்க நம்ம நிறைய மெட்டீரியல்ஸு பூராத்தையும் உருவாக்க போகிறோம். சைடில் நியூ ரெசிபி அன்லாக்னு காமிக்குதா, அதுதாங்க. இன்றைக்கி நம்ம நிறையா மெட்டீரியல்ஸு பூராத்தையும் கலெக்ட் பண்ணி வீடு நம்ம செய்ய போகிறோங்க. நம்மளுக்குன்னு தனியாக ஒரு வீடு இருக்கணும். ஆனால் அது வில்லேஜில் கட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம வில்லேஜை நம்ம தேடி இன்றைக்கி பயணத்துக்கு போகிறோம். கட் பண்ணுவோம். 1 2 3 கிட்டத்தட்ட 4 கிட்ட இந்த மரத்துலேருந்தே வுட்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். வுட்டு போகிறோம். இது லீஃபா? இதுதான் புது அப்டேட்டில் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் முன்னாடி விளையாடும்போது தான் இந்த மையா இல்லைங்க. முன்னாடி மைண்ட் கிராஃப்டில் இப்படி தான் இல்லை. சரி வாங்க ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வுட்டு. ஓகே வுட் எடுத்தாச்சு. ஸ்டிக் கொஞ்சம். அதுக்கடுத்து கிராஃப்டிங் டேபிள் எசென்ஷியலு எங்கே வைக்கணும்? ஓகே இங்கே வச்சாச்சு. என்ன இது புதுசாக இருக்குது? வுட்டன் ஸ்பியர்னு புதுசாக இந்த அப்டேட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இதை எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு கத்தி தேவையில்ல, இது முக்கும் போவோம். ஏன்னா ஸ்பியர் உருவாக்கியாச்சு. ஸ்பியர் புதுசாக இருக்குங்க இந்த கேமில். ஸ்பியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓ நல்லா இருக்குது ப்ரோ. ஸ்பியர் செம்மையாக இருக்குது. ஐயோ அடிக்கிறாங்க. ஐயோ நான் ஓடி போயிடும் ப்ரோ. ஏன்னா ஃபஸ்ட்டு கேம் ப்ளே வீடியோலேயே செத்து போயிட்டோன்னா அவ்வளோதான். வந்துடாதீங்களா பின்னாடி. ஓட்டமாக ஓடணும், இல்லைன்னா கடிச்சு போடுவாங்க. நாய்க்கு போய் பயப்படுற ப்ரோ அப்படின்னு கேலி பண்ணாதீங்க. ஏன்னா நானே இந்த கேம் இப்போ தாங்க விளாட்றேன். ஐயோ வருதே. இதுக்கு மேலே முள்ளப்பா தண்ணீரை குடிராமப்பட எப்படி வருவீங்க? அந்த காலத்தில் எப்படி போயிடுச்சுங்க. துரத்துறாங்க நாய் பாய் நாய். நெக்ஸ்ட்டு மரத்தை வேறு கட் பண்ணணும். இது அட்டாக்குக்கு மட்டும்தானா? இது வேறு தெரியாமல் போச்சு. தள்ளுங்கடா. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆடு தாங்க வேணும். ஆடை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வெட்டை செய்வோம். ஏன்னா இன்றைக்கி நைட்டு வேறு எப்படி சர்வை பண்ண போகிறேன்னு தெரில. இதாடா ஆடு. இப்போ ரொம்ப நேரம் ஆகுது ப்ரோ இந்த ஸ்பியரை வச்சிருக்க. ஸ்பியருக்கு எவ்வளோ டேமேஜ்னு பாரு. டேமேஜ் வேறு பார்க்க முடியல. ஐயோ கீழே போட்டேன். வெளியில் வைப்பா. கீழே வேறு போட்டேன். ஐயோ எங்கே போச்சு ஸ்பியர்? வேர் இஸ் மை ஸ்பியர்? சுச்சுச்சுச்சுச்சுச்சோ எங்கங்க இந்த ஸ்பியர் இருக்கா? என்ன பண்ணுற ஸ்பியர் எங்க? ஐயோ இந்த ஸ்பியர் போச்சு. காத்தால தொலைஞ்சு போயிட்டே இருக்கு. ஐயோ அடிக்க ஆரம்பிக்குது. என்னங்க இங்கே நடக்குது? பார்த்த உல்ஃபு காணும்.
இங்கே இருக்குது, உல்ஃப் இங்கே இருக்குது, இந்த சைடு வந்துச்சு. நம்மளுக்கு அதுவும் இங்கே போச்சுன்னு தோணும். சரி விடுங்க, இங்கிட்டாச்சு காணாமல் போயிடுச்சா. இங்கே உள்ளு இருக்குது, உள்ளு எடுத்துப்போம். உள்ளு நம்மளுக்கு தேவைப்படுது. இன்னொன்று ஒரு ஸ்பியரை கிராஃப்ட் பண்ணணும். ஸ்பியர் அட்டாக்கிங் 1, இது 4. இதுக்கு நம்ம ஸ்வாலியே பண்ணியிருக்கலாம். பரவாயில்ல, ஸ்பியர் கொஞ்சம் நல்லா இருக்குது, அடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு க்ரியேச்சர் இருக்குன்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த கிராஃப்டிங் டேபிளை நான் இங்கேருந்து பண்ணுறேன். இங்கேருந்து உங்களுக்கு இப்படி சொன்னால் புரியாது. எதை வச்சு எக்ஸாம்பிளாக காமிக்கலாம். ஏதாச்சும் க்ரியேச்சர்ஸ் வரட்டும், அதை நம்ம போட்டு தள்ளுவோம். ஃபஸ்ட்டு இந்த ஆடை போய் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் ப்ரோ. மாடே வந்துடுச்சு. இப்போ மாடை நான் இங்கேருந்து அடிக்கிறேன். 1 பிளாக் கேப் விட்டு என்னால் அடிக்க முடியுது. ஆனால் இதில் பாருங்கள் ப்ரோ, இங்கேருந்து அடிக்க முடியுது. பார்த்தீங்களா, இதுதான் அதோட ஸ்பெசிஃபிக். என்ன அட்டாக்கிங் லோவாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கு, அந்த மாதிரி தான் இருக்குது. வந்ததுலேருந்து ஒரு ஆடு வேறு பிடிக்கணும்னு இல்லை, பிடிச்சி கைமா பண்ணணும். இல்லைன்னா நைட்டு நம்ம தூங்க முடியாது, அவங்க நம்மளை கைமா பண்ணிடுவாங்க. யாருன்னா நம்ம ஜாம்பிஸ் பைப்பில். அழகாக இருக்குது இந்த குதிரை. ஆனால் நம்மக்கிட்ட சேடு வேறு இல்லை. சாரா குதிரை, என்கிட்ட சேடு இல்லை, நினச்சிருப்பா. இது என்னடா, இதில் நான் எங்கெங்க சேட் பண்ண முடியும்? அது பாட்டுக்கு கேட்டுகிட்டே இருக்குது, சேட் பண்ணுன்னு. நம்மளால் சேட் தான் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம மல்டிப்ளேயர் தான் விளாட்ல. இங்கே ஒரு ஆடு இருக்குது, ஆடை கைமா பண்ணிட்டு வரேன். இப்போ பாருங்க, ஒரே குத்து. ஐயோ, இங்கே ஓட பார்க்குறியா? வாங்கிக்கோ. எக்ஸ்பி வேணும். எக்ஸ்பி இப்போ தான் ஒன்றே வரேனா, முடிச்சு விட்டாங்க. ஏன்னா எக்ஸ்பி ரொம்ப எசென்ஷியல். ஏன் இது இருக்குது, இந்த ஸ்பியர் வந்தாலும் நல்லா இல்லையே. நல்லா இருக்குது அட்டாக் பண்ணுறதுக்கு. பரவாயில்ல, ஸ்பியர் நல்லா தான் இருக்குது. ஆனால் இன்னும் அட்டாக்கிங் கொஞ்சம் பவராக இருந்தால் இந்த ஸ்பியர் நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸ்பியர். ஓகே, ஸ்பியரை வச்சு இங்கே விளையாடுது ஏற்கனவே சஃபிஷியண்ட்டாக இருக்குது. பட் இவங்கிட்ட வந்து நம்மளுக்கு தெரியும். நான் தப்பாக கிளிக் பண்ணுறேன். கரெக்டாக அந்த ஸ்பியரை அடிக்க முடியுது. அதுதான் அதோட பிரச்சனையே. போதும், நம்மளுக்கு கறி துண்டு தான் நைட்டு சாப்பிட. இப்போ வில்லேஜை தேடி பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோமா? அதுக்கு முன்னாடி எனக்கு சிக்கன் சாப்பிட்ணுன்னு இது வேறு என்ன பண்ணுறான், சிக்கன் சாப்பிட்ணும் போலவே இருக்கு. இதை வாங்கிக்கோ. ஐயோ, ஓடாத. உன்னோட கறித்துண்டு எனக்கு தேவைப்படுது. இங்கே ஹனி இருக்குது. இப்போ சாட்டுக்கு ஹனியை வந்து நம்ம அடிப்போமா? இல்லைங்க ஹனி இது வேலைக்காது. இங்கே பாருங்க, ஒரு சேட்டை ஐயோ, அடிக்க போகிறாங்களா? அடிக்கிறாங்க. ஓடுறா. அப்பலாம் அடிக்கிறாங்க. இல்லை போயிடு. ஹனி டீயால் தண்ணிக்குள்ள வரல, அது வெளியெல்லாம் வச்சுது. கிளம்பு. நைட்டு வரும் ப்ரோ.
தப்பிக்கணும் ப்ரோ. நைட்டு தூங்கணும் ப்ரோ. என்ன பண்ணுறது? பெட்டு ஓட பெட்டு. இப்போ வாங்க தூங்குடா. ஐயோ பெட்டு வேறு ஃபார்வர்ட். இன்னும் டைமே ஆகலையா? அதுக்கு முன்னாடி இந்த சுகர் கேன் எடுத்து போங்க. இது பேப்பர் செய்ய ரொம்ப எசென்ஷியலாக இருக்கும். இது வருங்காலத்தில் இதை தேடி கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். தூங்குடா. எந்திரிச்சிடும் அதுக்குள்ளேயும் தெரில. இந்த கேம் அப்படிதான் ஃபன் பண்ணிகிட்ருக்கேன். ஆட்டுக்குட்டி எப்படி இருக்க? தண்ணிக்குள்ளே தள்ளி விடவா? கிளம்பு. வராது அடிக்கு. என்ன சுகர் கேன் இருக்கு. சுகர் கேன் இந்த சைடு சுகர் கேன் கொஞ்சம் லாங்கில் இருக்குது. அதனால நம்மளால் அதுதான் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன் கஷ்டம்னு சொல்கிறேன்னா, இங்கேருந்து அங்கே போக சோம்பேறித்தனம். அதனால கஷ்டம். நான் எடுக்கிறது கஷ்டம். ஆனால் நீங்கள் நினச்சா எடுக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் நினச்சா லைக் பண்ண முடியும், சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். அதனால் ப்ளீஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம சேனல் முன்னேறும். எல்லா சேனல் மாதிரியும் நம்மளும் 100 மில்லியன் அடிக்கிறோம். 100 மில்லியனா? 1 மில்லியன் போகிறதே கஷ்டம். 100 மில்லியன் வேறு சொல்கிறேன். அட்லீஸ்ட் 1K வாட்ச் நம்ம போகிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எனக்கு 1K சப்ஸ்கிரைபர்ஸ். இங்கே நிறைய சுகர் கேன்ஸ் வழியிலேயே இருக்குது. இதை பூராத்தையும் நம்ம எடுத்துப்போம். அதுக்கடுத்து பார்ட் 2 வேணும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதாவது ஒரு 2 லைக் மட்டும் போடுங்க. உங்களால் முடிஞ்சது அந்த 2 லைக்கை போடுங்க. நான் பார்ட் 2 நான் போடுறேன். தண்ணியாக இருக்குது. ஓ கீழே விழுந்துட்டேன். மேலே ஏறிட்டேன். எப்படி? இந்த பிக் இருக்குது. பிக்கு தான் நமக்கு தேவை கிடையாது. இதுக்கு மேலே இந்த இடத்துல இருந்துட்டு இருந்தால் நம்மளால முடியாது. அதனால் நம்ம வேறு இடத்துக்கு நம்ம கிளம்ப போகிறோம். பெட்டி எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். இங்கே அந்த கிராஃப்டிங் டேபிள் இங்கே இருக்குது. வாடா கிராஃப்டிங் வாங்க. கிராஃப்டிங் ஓகே கிராஃப்டிங்னு சொல்லிகிட்ருக்கேன். போட்டு செய்ய என்ன வேணும்? உட்டு இல்லையா? உட்டு கொஞ்சம் வாடா போட்டு வச்சு நம்ம ஊரை கிளம்ப போகிறோம். நாங்கள் புது ஊருக்கு கிளம்பலாம். இருக்கான்னு பார்க்கணும். அடியில் ஒன்றுமே இல்லைங்க. இதில் ஏன்ஷியன்ட் மோனமெண்ட்டா? ஆமாம் அது ஒன்று இருக்குங்க. அது தண்ணிக்குள்ளே இருக்குது. ஆனால் அதுக்கு மேப் வச்சு தான் நம்மளால் கிளம்பலாம். இந்த சைடு மேப் வச்சு தாங்க போக முடியும். ஏன்ஷியன்ட் என்னன்னு தெரியல. இது ஒரு ஏன்ஷியன்ட் மோனமெண்ட்டா? ஏன்ஷியன்ட் மோனமெண்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். அது மட்டும்தாங்க தண்ணிக்குள்ளே போய் நம்ம அதுக்கு போஷன் தான் நம்ம ரெடி பண்ணணும். ஆனால் போஷன் ரெடி பண்ணுறதுக்கு கஷ்டம்தாங்க. ஏன்னா அதுக்கு நெதரில் போகணும். நெதர் போர்ட்டலுக்குள்ளே போய்
பிளேசர் வச்சு பூராத்தையும் அடிக்கணும், ரொம்ப கஷ்டம். டேர்ட்டில் இருக்குங்க, டேர்ட்டில் சூப்பர். பியாச்சு நாங்கள் இது வரைக்காக பாருங்க, ஸ்குவாடோட ஹெல்த்தி கம்மியாயிடுச்சு. வில்லேஜை தேடி எவ்வளோ தூரம் வர வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த வில்லேஜ் கிடைக்குதா பாருங்க. இங்கேயும் இல்லையா, அவ்வளோதான் முட்டு சொல்லுது. இதுக்கு அடுத்து போனேன், டக்குன்னு போடா. இப்போதாங்க இவன் மெதுவாக ஸ்விம் பண்ணிகிட்ருப்பான். கலெக்ட் பண்ணியாச்சு. வாங்க போவோம் வில்லேஜை தேடி. சரி, ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணி. அதனால் என்ன பண்ணலான்னா, பார்ட் 1 இந்த இடத்துல நம்ம முடிச்சுப்போம். பார்ட் 2 இங்கேருந்து கண்டினியூ பண்ண வேணாம். நான் வில்லேஜை எப்படியாச்சும் நான் கண்டுபிடிச்சிட்டு நான் வரேன், வீடியோ போடுறேன். ஏன்னா வில்லேஜ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இங்கே தான் இல்லவே இல்லை வில்லேஜ், இன்னும் நிறையா தூரம் போகணும் வில்லேஜுக்கு. அதனால் நான் ஆஃப்லைனில் வில்லேஜ் நான் கண்டுபிடிச்சிட்டு வரேங்க. இருங்க, இந்த வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சுகர் காரை மட்டும் நான் மைண்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ. பாய். இருங்க, இன்னும் ஒன்று இருக்குது, இதை போட்டு தெளிச்சு முடிஞ்சது.